திருச்சிற்றம்பலம். நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் ஒன்றே ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று விரி கற்றாவோல் கதறுவித்து வரவு நில்லாய் நன்று இதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தமாயழகும் பெருமை தருத்துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடு நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டெழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ மக்களுக்கெல்லாம் நாம் குலதெய்வமாய் திகழ்கின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றமற்ற சைவம் குவலயமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற நிகழ்விலே மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற பிரபந்தங்களில் ஒன்றாக இருக்கின்ற கச்சி ஆனந்த ருத்ரேஷர் பதிகத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். கச்சி ஆனந்த ருத்ரேஷர் பதிகத்திலே இன்று 10வது திருப்பாடலாகிய மாந்தளிர் இயலார் என்று தொடங்குகின்ற 10வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை மேற்கொள்ளுகின்றோம். சைவப்பிரியர்களே, நம்முடைய சைவமானது சொல்லிய நுட்பமான ஒரு கருத்துக்களை எந்த ஒரு சமயமும் சொல்லவில்லை. விஞ்ஞான உலகம் கூட நம்முடைய சைவத்தினுடைய ஒரு கருத்தினை பற்றி மிகவும் வியந்து கூறுகின்றனர். விஞ்ஞானத்தால் கூட சொல்ல முடியாத ஒரு செய்தியினை கருவுக்குள் குழந்தைக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை துல்லியமாக கூறுவது நம்முடைய சைவ சமய நூல்கள் தான். கர்ப்போபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளை அனைத்தையும் வைத்துக் கொண்டு இந்த விஞ்ஞான உலகமானது கருவுக்குள் இருக்கின்ற அந்த சிசுவுக்கும் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களை நம்முடைய சைவம் கூறியிருப்பதை கண்டு மிகவும் வியந்து நிற்கின்றனர். உயிர்களை பற்றிய நல்ல செய்திகளை எல்லாம் நம்முடைய சைவ சமயம் தான் கூறுகிறது என்பது உலகோருடைய ஒரு துணிவு. உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் இன்பத்தையே விரும்புகின்றன. எல்லா உயிர்க்கும் இன்பனப்படுவது தான் அமர்ந்து வரும் மேவற்றாம். தொல்காப்பிய சூத்திரம். தொல்காப்பியர் என சொல்லக்கூடிய திருநபந்து முனிவர் தொல்காப்பியம் என்ற நூலை செய்த காரணத்தினாலே
அங்கே நூலுக்குரிய அந்த கர்த்தாவாக பெயராக அங்கே தொல்காப்பியர் என்று சொல்லுகிறோம். அவர் சைவ சமயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு முனிவர். எல்லா உயிர்க்கும் இன்பனப்படுவது தான் அமர்ந்து வரும் மேவற்றாம். அந்த உயிர்கள் விரும்புகின்ற அந்த இன்பத்தை உயிர்கள் அனுபவித்தாலும் அந்த உயிர்கள் அனுபவிக்கின்ற இன்பம் இரண்டு வகையாக பிரிக்கிறது நம்முடைய சைவம். ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என சொல்லக்கூடியது உயிர்களானது தன்னுடைய கருவி கரணங்களை வைத்துக் கொண்டு ஆன்ம போதத்தோடு நுகழ்வதற்கு பெயர் சிற்றின்பம் என்று பெயர். கருவி கரணத்தோடு கூடி ஆன்ம போதத்தோடு நுகர்கின்ற இன்பத்திற்கு சிற்றின்பம் என்று பெயர். பேரின்பம் என சொல்லக்கூடியது இந்த ஆன்மாவானது தற்போதம் அற்று பசுக்கரணங்களை சிவக்கரணமாக மாற்றி அனுபவிக்கின்ற இன்பத்திற்கு பேர் அது பேரின்பம் அல்லது பேரின்பம் என்று அதற்கு பெயர்படுகிறது. இந்த சிற்றின்பம் என சொல்லக்கூடிய கருவி கரணங்களால் நுகரப்படுவது அது விரும்பியபடி கிட்டினாலும் கிட்டும், கிட்டாவிட்டாலும் போய்விடும். கிட்டியதும் அது நீடிக்கும் என்பது சொல்வதற்கு இல்லை. திகட்டவும் கூடும். சிறிது நாளான பின்பு அதே அந்த சிற்றின்பமே ஒரு துன்பத்திற்கும் ஆளாகிவிடும். ஆனால் பேரின்பம் என சொல்லக்கூடியது அந்த முயற்சியிலே ஈடுபடுகின்ற ஆன்மா பேரின்பத்தை எய்தியே தீரும். அந்த இன்பமானது வற்றாது முற்றாது, அது பேரின்பமாகவே அது முடியும். ஆகையினாலே தான் குமரகுருபரர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லுகின்ற பொழுது உலகிலே இருக்கின்ற இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பம், ஆனால் கல்வி என்பதை கூட அதை பேரின்பம்னார். ஏனெனில் அது முடிவிலே அறம்பொருள் இன்பம் உணர்ந்து அந்த வீடு பெற்றை உணர்வதற்கு ஏதுவாகதானே கல்வியையும் பேரின்பத்திலே சேர்த்துக் கொண்டார் ஆதி குமரகுருபரர் சுவாமிகள். எனவே சிற்றின்பம் என்பது சிறிது காலம் இருந்து நுகரப்படுவது, அது நமக்கு முழுமையாகவும் கிட்டுவதில்லை, திகட்டுவதும் உண்டு, துன்பத்தையும் தரும். பேரின்பம் என்பது அது என்றைக்குமே நம்மோடு உடன் இருந்து அது நமக்கு பேரின்பத்தை தந்து கொண்டே இருக்கும். இந்த பேரின்பம் என்பதற்கு விளக்கத்தை நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருக்கோவையாரில் சொல்லுகின்ற பொழுது, ஆனந்த வெள்ளத்து அழுங்குவோர் ஆறுயிர் ஈர் உருவொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாதியும் அணி நலமே. ஏனென்றால் இன்று சிந்தனைக்கு வரக்கூடிய இரண்டு பாடல்களும் இந்த சிற்றின்பம் பேரின்பத்தையே சொல்லுகிறது. அதுக்காகத்தான் அவ்வளவு பீடிகை போடுற சிற்றின்ப பேரின்பத்தை தான் இன்று சிந்தனைக்கு வருகின்ற இரண்டு பாடல்களும் அங்கே சொல்லுகிறது. இந்த சிற்றின்பம் என சொல்லக்கூடியது ஆன்மாவானது தன்னுடைய முயற்சியினாலே தேடிக்கொள்வது, தன்னுடைய முயற்சியினாலே அது தேடிக்கொள்வது. இறைவனையே இன்பப் பொருளாக வைத்து இறைவனால் கொடுக்கப்படுவதுதான் பேரின்பம் என்று பெயர். சுருக்கமாக சொன்னால் நம்முடைய முயற்சியினாலே நாம் தேடி அனுபவிக்கின்ற எல்லாமே அவைகளெல்லாம் துன்பத்திலே முடியும். சிற்றின்பம் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அதே பொருளை இறைவன் கொடுத்தால் அது இந்த ஆன்மாவுக்கு மயக்கத்தை தராது. அந்த ஆனந்தம் நீடித்து கொண்டே போவதோடு மட்டுமல்ல, அது பின் விளைவுகள் எதுவும் இல்லை. அதனால்தான் நம்முடைய அருளாளர்கள் தனக்கு கிடைக்க வேண்டிய எதையுமே சிவன்பால் கேட்டு பெற்றார்கள். அதான் ரொம்ப முக்கியம். தனக்கு எது வேண்டுமானாலும் நாம தேடிக்கொள்வதை விட அந்த சிவத்தினால் கொடுக்கத்தான் பெறுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் சிவம் கொடுக்க எதையுமே பெற்றார்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் விரும்பிய பறவையார் ஆனாலும் சரி, சங்கிலியார் ஆனாலும் சரி, அத்தனை பேர்களையும் நம்முடைய பெருமான்பால் தான் அவர் கேட்டு பெற்றார். இன்னும் சொன்னால் அந்த பெருமானானவர் உயிர்களுக்கு, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எதையெல்லாம் தேவையோ அதை அவர் கேடாமலேயே கொடுத்தார். திரு ஓணகாந்தன் தளியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வருகின்ற பொழுது பறவையாருக்கு
திருவிழா காலத்திலே தானம் விடுவதற்கு பொன் வேண்டும் என நினைக்கிறார். ஆனால் இறைவனிடம் விண்ணப்பம் செய்யவில்லை. இறைவனிடம் விண்ணப்பம் செய்யல. ஆனால் வேண்டும் என்று நினைத்தார், அவ்வளவுதான். அதே நேரத்திலே அந்த எண்ணத்தின் குறிப்பை அறிந்த நம்முடைய பெருமான் திருவோணக்காந்தன் தளியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசனத்துக்கு வருகின்ற பொழுது நம்முடைய பெருமானானவர் கருவறையிலே இருந்து நீங்கி ஒரு புளிய மரத்தின் அடியிலே சென்று ஒளிந்து கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பார்க்கிறார், அங்கே கருவறையிலே பெருமான் இல்லை. உடனே பெருமான் எங்கு சென்றார் என்று வெளியிலே நோக்குகின்ற பொழுது புளிய மரத்தின் அடியிலே இருப்பதை உணர்ந்தார். உடனே புளிய மரத்தின் அடியிலே இருக்கின்ற அந்த பெருமானை நினைந்து தோத்திரம் செய்தார். அழகாக ஒரு காற்று வீசியது. காற்று வீசியதிலே அந்த புளிய மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் அசைந்தது. அந்த கிளைகள் அசைகின்ற பொழுது அந்த புளிய மரத்திலே இருந்த புளியம் பழங்கள் அத்தனையும் உதிர்ந்தது. உதிர்கின்ற பொழுது புளியம் பழமாக இருந்தது, மண்ணிலே விழுந்த பொழுது அது செம்பொன்னாக மாறியது. இப்படி இறைவனிடம் கேட்டு பெற்ற எதுவுமே அது துன்பத்தை தருவது இல்லை. இன்னும் சொன்னால் நாம கேட்டு பெற்றால் அதை ஈட்டுவது துன்பம், காப்பது துன்பம், அதை நம்மை விட்டு செல்வது துன்பம், கள்வர்களால் அபகரிக்கப்படுகின்ற பொழுதும் துன்பம். ஈட்டிய பொருளை காப்பது என சொல்லக்கூடியதற்கு அது பெருந்துன்பம். ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஒன்றுமே நமக்கு துன்பத்தை கொடுப்பது இல்லை. ஆகையினாலே தான் நம்முடைய அருளாளர்கள் அனைவருமே தான் ஒன்றை பெறுகின்ற பொழுது தானாக பெறாது இறைவன்பால் கொடுக்க பெற்றார்கள். மூர்த்தி நாயனாரை அங்க இருக்கிற பட்டத்து யானை அரசனாக தேர்ந்தெடுத்தது. பட்டத்து யானையாக தேர்ந்தெடுத்த பின்பு அனைவரும் நீரே அரசன் என சொல்லியும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானிடம் சென்று இப்படி நிலை இருக்கிறது, நான் என்ன செய்வது என சொல்ல, நீ விரும்பியபடிதான் சைவ நெறியிலே நிற்கின்ற மன்னன் ஒருவன் வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலே தான் அந்த அரசன் இறந்தான். இப்பொழுது நீயே மன்னனாக இருந்து ஆட்சி செய்தார். உடனே சரின்னு சொல்லல மூர்த்தி நாயனார். அப்படியானால் எனக்கு வரம் தருதல் வேண்டும். எப்படி? வையம் முறை செய்குவன் ஆகி நான் ஆள வேண்டும், உன்னுடைய அருளாணையின் வண்ணம் இந்த மன்னனை ஆள வேண்டும் என சொன்னார். வையம் முறை செய்கன் ஆகில் வயங்கு நீரே செய்யும் அபிஷேகமுமாக, செழும் கலன்கள் ஐயன் அடையாளமுமாக, அணிந்து தாங்கும் மொய் புன்சடை மாமுடியே முடியாவதும் என்றார். நான் ஆள வேண்டும் என்றால் பெருமானே திருநீரே எனக்கு அபிஷேக திருமஞ்சன பொருளாக இருத்தல் வேண்டும். உத்திராட்ச மாலையே எனக்கு செலும் கடன்களாக ஆபரணங்களாக இருத்தல் வேண்டும். எனக்கு புன்சடையே பொன் மகுடமாக இருத்தல் வேண்டும் என்று கேட்டுப்பட்டார். அந்த அருளையே துணையாக வைத்துக் கொண்டு தான் நம்முடைய பெருமானானவர் அங்கே மூர்த்தி நாயனார் அங்கே ஆண்டார் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதே போல சேரமான் பெருமான் நாயனாரை மன்னராக ஏற்கும்படி கேட்டார்கள். சேரமான் பெருமான் நாயனார் உடனே உடன்படவில்லை. இறைவனை சென்று வழிபட்டு நீர் கொடுப்பீராகி நான் விரும்புகின்ற இவற்றை தந்தால் ஆளுகிறேன், உமது அருளையே தலைமையில் வைத்து ஆளுவேன் என்று சேரமான் பெருமான் நாயனாரும் மேவும் உரிமை அரசு அளித்தே விரும்பும் காதல் வழிபாடும், நான் அரசனாக இருந்தாலும் உண்மையில் நான் கொண்டிருக்கின்ற அந்த காதல் வழிபாடு குறைதல் கூடாது. ஏனெனில் இந்த அரச பதவி என சொல்லக்கூடியது போகப் பொருள், அறிவை மயக்கக்கூடியது. எனவே எனக்கு இந்த காதல் வழிபாடு குறைதல் கூடாது, அருள் செய்யும். மேவும் உரிமை அரசு அளித்தே விரும்பு காதல் வழிபாடும், யாவும் யாரும் களறினவும் அறியும் உணர்வும், எல்லா உயிர்களும் கொடுக்கின்ற ஒலியினது கருத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றலும், ஈறு இலா தாவில் விரலும், எனக்கு தனியாக ஒரு சிறப்பான வீரத்தன்மையும், தண்டாத கொடையும், எவருக்குமே நான் கொடுக்கின்ற கொடைத்தன்மையும், படை வாகனம் முதலாம் காவல் மன்னருக்கு உரியவனும் எல்லாம் கை கந்து உறப்பெற்றார். எனக்கு வேண்டிய அந்த படைகளும் வாகனங்களும் எல்லாம் இறைவன் அருளினால் கொடுக்க பெற்றார் என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஏனெனில் இதை நாம வந்தது என்று ஏற்றுக்கொண்டோம் என சொன்னார், அது நம்ம அறிவை மயக்க செய்து மோகத்தில் இருக்கும். அதனால தான்
நம்முடைய முசுகுந்த சக்கரவர்த்தி பூர்வத்திலே அங்கே குரங்காக இருக்கின்ற பொழுது வில்வைகளை பறித்த பொழுது பெருமான் நீ பூமியிலே சென்று சக்கரவர்த்தியாக இருப்பாயாக என்பதற்கு அது மறுத்தது. அது மானுட வடிவிலே சென்று நான் மண்ணை ஆண்டால் மயக்கத்தில் வாழ்ந்து விடுவேன், ஆகையினாலே தேவரீரே என்ன எனக்கு அது பரிசு வேண்டாம் என சொல்லுகின்ற பொழுது அறியாது செய்த நல்வினைக்கும் பயனுண்டு என்று உலகோருக்கு காட்டுவதற்காக அங்கே செங்கச்சோட நாயனாராக வந்து அந்த சிலந்தி பிறந்தது. இதே போல முஷ்குந்த சக்கரவர்த்தியும் அப்படித்தான். முஷ்குந்த சக்கரவர்த்தியும் செங்கச்சோட நாயனாரும் முதலில் தயங்கினார். முஷ்குந்த சக்கரவர்த்தியும் தயங்கினார். முதல்ல இந்த பிறப்பு வருவதற்கு முன்பாக. ஏன்? இந்த அரசபோகம் என சொல்லக்கூடியது மயக்கத்தை தரக்கூடியது. ஆகையினாலே இந்த மயக்கத்தை தரக்கூடியவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அவைகளில் இருந்து நாம் தாக்காதபடி இறைவனிடமே கேட்டு பெற வேண்டும். இறைவன் அருள்வயப்பட்டு நாம் அங்கே இருக்கின்ற பொழுது அவைகளெல்லாம் அந்த மாயை நம்மை தாக்காது என்று அங்கே அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்ல காட்டப்பட்டிருக்கிறது. இறைவன் அருள்வயப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றுமே தாக்காது. அதான் ரொம்ப முக்கியம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்பது இறைவன் அருள்வயப்பட்டவர்களை தாக்குவார். அதைத்தான் சிவஞான சித்தியாரிலே அழகாக சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் என்ற திருப்பாட்டிலே சொல்லுகின்ற பொழுது அருள்நந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆக்கு முடுகவித்து அரசாண்ட அவர்கள் அறிவயரோடு அனுபவித்து அங்கு இருந்திடினும் அகப்பற்று அங்கு அற்று இருப்பர் நோக்கி இது புரியாதோர் புறப்பற்று அற்றாலும் நுழைவர் பிறப்பினில் வினைகள் நுங்கிடாவே. எனவே சிவம் அருள்வயப்பட்ட ஆன்மாக்கள் அரசர்களாக இருந்தாலும் பெண்களோடு இருந்தாலும் அவர்கள் அகப்பட்டு அற்றே இருப்பர். ஆகையினாலத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார் சங்கரியார் என்ற இரு அம்மையரோடு அங்கு இருந்தாலும் பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் நின்றார் என்று சேக்கரார் பெருமான் அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஆசை என சொல்லக்கூடியது கருவி கரணங்களால் அனுபவிக்கின்ற எல்லாமே நமக்கு மயக்கத்தை தந்து பிறப்புக்கு வித்தாக போய்விடும். ஆகையினாலே இந்த ஆசையை அறுத்தல் வேண்டும். ஆசை என சொல்லக்கூடியது நம்முடைய நூல்களிலே மூன்றாக சொல்லப்படுகிறது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என சொல்லக்கூடிய இந்த மூன்றும் நாம் அதிலிருந்து நீங்குதல் வேண்டும். இல்லையே அது நமக்கு சிவத்தை அடைய விட்டாது, நமக்கு அது தடைகளாக அது அங்கே நின்றுவிடும். ஆகையினாலே தான் அழகாக நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் 10வது திருப்பாடல்ல இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளிலிருந்து நிறைவேறலாம். எப்பொழுது நம்முடைய கட்சி ஆனந்த ருத்ரீஸ்வரை சென்று வணங்கினால் உங்களுக்கு இந்த மூன்று ஆசைகளிலிருந்து கரையேறி விடலாம் என்பதை இந்த 10வது திருப்பாடலிலே அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். மாந்தளிரியலார் செம்பொன் மண் எனும் ஆர்வ வாரி நீந்தி மேலான முத்தி நீழ்கரை ஏறலாமால் காந்து பொன்மாடம் சூழ்ந்த கச்சியம்பதிவாள் கங்கை ஏந்தும் ஆனந்த ருத்திரேஷனை இறைஞ்சினோர்க்கே. ஞாபகப்படுத்துற 3வது அடியானது காஞ்சி சிறப்பை சொல்லும். 4வது அடி அங்க இருக்கிற ஆனந்த ருத்ரேஷனை வணங்குகின்ற முறைமை சொல்லும். முதல் அடியும் 2வது அடியும் வணங்கியதனுடைய பயனை சொல்லும். அழகாக சொல்லி காட்டுறார். மாந்தளிரியலார் பெண்ணாசை, காந்து பொன்மாடம் சூழ்ந்த காஞ்சியம் பதிவாள் கங்கை. காந்து பொன் என்றால் புடமிடப்பட்ட பொன், புடமிடப்பட்ட பொன். காந்து பொன்மாடம் சூழ்ந்த மாடங்கள் எல்லாம் பொன்மாடங்களாக காஞ்சியில இருக்கிறது. காந்து பொன்மாடம் சூழ்ந்த காஞ்சியம் பதிவாள் கங்கை. காஞ்சியம் பதியிலே இருக்கின்ற கங்கை ஏந்தும், கங்கையை ஜடாமகுடத்திலே தாங்கி இருக்கின்ற ஆனந்த ருத்ரேஷனை இறைஞ்சினோர்க்கே. ஆனந்த ருத்ரேஷனை இணைஞ்சியவர்களுக்கு கடத்திற்கு அரிய ஆசைகளை கடந்து விடலாம். எந்த ஆசைகளை?
மாந்தளிர் இயலார். மாந்தளிர் இயலார். மாந்தளிர் என சொல்லக்கூடிய இருக்கிறதே, அந்த மாமரத்திலே அந்த மாந்தளிர் காண்பதற்கு அழகாக இருக்கும், கண்ணை கவரும். அந்த வயலட் கலர்னு சொல்ற இதுல இருக்கிறோம். இந்த நேரத்துல ஒரு செய்தியை தெரிவிச்சுக்கிடுறேன். பரம்பொருளாக எம்பெருமானுக்கு நாம் திருமேனியிலே சாத்துகின்ற மலர்களோடு இந்த மான் தளிர்களை சாத்துவது விசேடம் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது உலகியலிலே மான் தளிரிலே பல மருந்து குணங்கள் இருக்கிறது என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே மான் தளிர் என சொல்லக்கூடியது கண்ணுக்கும் அழகாக இருக்கும், அது தொடுவதற்கும் மென்மையாக இருக்கும், அந்த மான் தளிரை வாயில் வைத்து சுவைப்பதற்கும் இனிமையாக இருக்கும். எனவே எல்லாவற்றிலும் இனிமையை பயக்கின்றத அந்த மாந்தளிரை பெண்ணுக்கு ஓமையாக சொன்னார். ஏனெனில் ஒரு பெண்ணிடத்தில் தான் அந்த 5 உறுப்புகளாலும் நாம் அடையக்கூடிய இன்பத்தை ஒரு சேர அனுபவிக்கலாம். அந்த ஐம்புலன்களும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரே பொருள் பெண். ஆகையினாலே தான் கண்ணுக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் இனிமையாக இருக்கின்ற அந்த மாந்தளிரை பெண்ணுக்கு உமையா சொன்னார். மாந்தளிர் பெண்ணாசையை மறக்கலாம். பெண்ணாசை ஒன்று மோசமானது. ஆகையினாலே தான் ராவணன் ஆனவன் இழிந்து பேசப்பட்டான். பெண்ணாசை என்று சொல்லும். இந்திரன் இழிந்து பேசப்பட்டான். ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். மாந்தளிரியரால் செம்பொன். செம்பொன் அந்த பொன்னாசையை மறக்கணும். அப்பர் சுவாமிகள் திருப்புகழிலே உழவாரப் பணி செய்கின்ற பொழுது நவ மணிகள் கடந்தது, பொருட்கள் கடந்தது. ஆனால் சிவத்தோடு மனம் ஒன்றி இருந்த காரணத்தினாலே அவைகளை எல்லாம் தன்னுடைய உழவார ஆயுதத்தினாலே எடுத்து கூட்டி அங்கிருக்கிற திருக்கூலத்திலே மற்றைய கழிவுப் பொருள்களைப் போல அதையும் வீசி தள்ளினார். எனவே அது பற்றற்ற நிலை அங்கே சொல்லி காட்டப்பட்டது. எனவே மாந்தொழியலார் செம்பொன் மஞ்சனும் ஆர்வமாறி. மஞ்சனும் ஆர்வமாறி. பாரத கதையே மண்ணாசையால விளைந்ததுதான். பாரத கதையினுடைய கருப்பொருள் ஒரு மண்ணாசை என சொல்லக்கூடியது சகோதரர்களையே பிரித்து அழிவை ஏற்படுத்திவிடும். ஆக நானேத்தான் இந்த மண்ணாசை. இந்த மண்ணாசை என்ற ஒன்று இருக்கின்ற காரணத்தினாலே தான் எல்லா நாடுகளும் தங்களுடைய எல்கையை பாதுகாக்க படை வீரர்களை வைத்து அந்த இராணுவத்திற்கு அதிகப்படியாக செலவு செய்கிறோம். எனவே இந்த மூன்றும் எப்படிப்பட்டது என சொன்னால், மாந்தளிர் இயலார் என சொல்லக்கூடிய மண்ணாசையும் செம்பொன் என சொல்லக்கூடிய அந்த பொன்னாசையும் மண் என சொல்லக்கூடிய இந்த ஆசைகளும் மஞ்சளும் ஆர்வமாறி. ஆர்வம் என்பது இங்கே ஆசை, வாரி என்றால் கடல். இந்த மூன்றுமே கடல். ஏன்னா கடலிலே ஒருவன் மூழ்கியவன் அதிலே அமிழ்ந்து போய்விடுவான். அவனுக்கு மார்க்கம் இல்லை. எனவே இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என சொல்லக்கூடிய மூன்றுமே கடலுக்கு அங்கு ஓமித்தார். ஏன்? இதிலே மூழ்கியவர்கள் எழுவதில்லை. ஆகையினாலே தான் ஆர்வம் மாறி மூவாசை என்ற கடலிலே விழுந்தவன் எழமாட்டான். ஒரு கடல்ல விழுந்தாலே எழமாட்டான். அதே முக்கடல் போன்று இருக்கின்ற ஆழமான அந்த கடலிலே, முக்கடலிலே விழுந்தால் எழ முடியுமோ? ஆகையினால் அந்த ஆர்வவாரி அந்த முக்கடலிலே இருந்து எழலாம். எப்படி? நீந்தி மேலான முத்தி நீள்கரை ஏறலாம். அந்த மூன்றாசை என சொல்லக்கூடிய அந்த பெரிய கடலிலே இருந்து நீங்கள் நீந்த முத்தி ஆகிய கரையினை சேர்ந்து விடலாம் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். மாந்தளிர் இயலார் செம்பொன் மண் எனும் ஆர்வவாரி. நீந்தி மேலான முத்தி நீள்கரை ஏறலாமால். காந்து பொன்மாடம் சூழ்ந்த கச்சிலம் பதி வாழ் கங்கை ஏந்தும் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கே. ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கே. இந்த பாடலுடைய கருத்து பிண்டம் என என்னவென்று சொன்னார், ஒருவனுக்கு பிறப்புக்கு வித்து அவா. வான்புகள் வள்ளுவனை அழகாக சொல்லி காட்டுகிறான். வான்புகள் வள்ளுவன் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து. அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து. ஒரு பிறப்புக்கு வித்து எதுன்னா அவா, இச்சை. ஆகையினாலேத்தான் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்
ஆசை படப்பட ஆய வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேனார். எனவே இந்த 3 ஆசைகளையும் அங்கே கடலுக்கு ஊமையாக சொல்லி காட்டினார். கடலிலே அமிழ்ந்தவர்கள் எப்படி கரை சேருவது இல்லையோ அதே போல இந்த 3 ஆசைகளில் விழுந்தவர்கள் எழுவது இல்லை. அதாவது நம்முடைய புலன்கள் இருக்கிறது. இந்த புலன்கள்ல 5 புலன்கள் இருக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 புலன்கள் இருக்கிறதே உலகிலே பொதுவாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பகை. இப்பொழுது விட்டிலை எடுத்துக்கொண்டால் விட்டிலுக்கு கண் பகை. சுடரை கண்டு வீழ்ந்து அது தன் உயிரை விட்டு விடுகிறது. சுடரிலே சென்று விழுந்து விட்டுகிறது. அதுக்கு கண் பகை. அசுரமா என்பதற்கு அந்த விலங்கிற்கு காது பகை. உபான ராகத்தை கேட்டு மகிழும். ஆனால் வல்லோசை, பறை, துடி முதலான வல்லோசைகளை கேட்டால் உயிர் பெறும். எனவே அசுனமாவிற்கு காது அது யமனாக இருக்கிறது. வண்டுக்கு மூக்கு மணலே இருக்கின்ற அந்த மனத்திலே சென்று விழுந்து தேனை உண்பதற்காக அதிலேயே விழுந்து அது இறக்கிறது. எனவே வண்டுக்கு மூக்கு யமனாக இருக்கிறது. மீனுக்கு நாக்கு தூண்டி முள்ளிலே இருக்கின்ற அந்த புழுவிற்கு ஆசைப்பட்டு அந்த நாவினுடைய உந்து சக்தியினாலே சென்று தூண்டில் முள்ளிலே சென்று சிக்கிக் கொள்ளுகிறது. எனவே மீனுக்கு நாக்கு யமன், யானைக்கு ஸ்பர்ஷ உணர்ச்சியே யமன். எனவே கண் விட்டிலுக்கு யமன், காது அசுனமாக்கு யமன், மூக்கு வண்டுக்கு யமன், நாக்கு மீனுக்கு யமன், அங்கே ஸ்பர்ஷமாகிய தேகம் என சொல்லக்கூடியது யானைக்கு யமன். ஆனா அந்த 5மே யமனாக மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. இதே போல ஒரு கடலிலே விழுந்தாலே எழுவது இல்லை. 3 கடலாகிய மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3லே விழுந்தால் எழுவானா? கடலிலே விழுந்த ஒருவன் எழ வேண்டும் என சொன்னால், மீள வேண்டும் என சொன்னார், அவனை காப்பாற்றுவதற்கு, கை கொடுத்து தூக்குவதற்கு இன்னொரு உதவி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எனவே இந்த 3 ஆசையாகிய இந்த கடலிலே வீழ்ந்தவர்களை கரையேற்ற வேண்டும் என சொன்னார். இறைவனது அருளாகிய கையினால் தான் அந்த கடலில் இருந்து மீள முடியும். ஆகையினாலே தான் அந்த 3 ஆசைகளிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என சொன்னார். கண்டிப்பாக கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வரை வழிபடுங்கள். அப்படி வெளிப்பட்டால் 3 ஆசையிலிருந்து விடுபடலாம். அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். மாந்தளிரியலார் செம்பொன் மண் எனும் ஆர்வ வாரின கடல் நீந்தி மேலான முக்தி நீள்கரை ஏறலாமால் காந்து பொன்மாடம் சூழ்ந்த கட்சி அம்பதி வாழ் கங்கை ஏந்தும் ஆனந்த ருத்திரேஷனை இறங்கினோர்க்கே. ஆனந்த ருத்திரேஷனை இறங்கியவர்களுக்கு இந்த ஆசையாகிய இந்த கடலிலே இருந்து அவர்கள் கரையேறி விடலாம் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஏனெனில் இந்த 3மே சிற்றின்பத்தை சார்ந்தது. சிற்றின்பத்தை சார்ந்த இந்த ஆன்மாவானது கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வரனுடைய அருளினை பெற்று ஆசையம் கடந்தவர்கள் பேரின்பத்திலே மகிழ்வார்கள். அந்த பேரின்ப நிலையினை தான் அடையுமாறு நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் 11வது திருப்பாடல். இந்த 11ஆம் திருப்பாடல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறை. 10 திருப்பாடல்களிலும் ஒரு முறைமையை கையாண்டார். என்ன முறைமையை கையாண்டார் என சொன்னார், ஒவ்வொரு பாடலிலும் என்னென்ன பலன் கிடைக்கும் என சொன்னார். இந்த 10வது பாடலிலே என்னென்ன பலன் என்று குறிப்பிடாமல் அங்கே அவனை வழிபட்டவர்கள் ஆசையும் தொடர்ந்து பேரின்ப ஆனந்தத்தில் திளைப்பார்கள் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஆசை சிற்றின்பத்திலே விளைகின்ற அந்த ஆசைகளை விட்டவர்கள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3ஐ விட்டவர்கள் எப்படி அந்த மேலான ஆனந்தத்தை, பேரின்பத்தை எய்துவார்கள் என்று கூறி, அந்த ஆனந்தத்தை திளைக்க நாம் திருச்சிற்றம்பலவனுக்கு அன்பு செய்வோம் என்று அழகாக அங்கே சொல்லிக்கார். திருச்சிற்றம்பலவனை குறிப்பிட்டு ஆனந்த ருத்ரேசனை வணங்கினால் திருச்சிற்றம்பலவனாக ஆகிய அந்த இன்பப் பொருளை அனுபவிக்கலாம் என்பதை 11ஆம் திருப்பாடலிலே சொல்லுகிறார். ஆனந்த மலைபோல் ஓங்கும் அம்பலத்து உமையாள் நங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப ஆனந்த அமிழ்தம் ஊறி ஆனந்த நிறுத்தம் செய்யும்
அங்கணன் கச்சி மூதூர் ஆனந்த ருத்திரேஷன் அடியினைக்கு அன்பு செய்வாம். இந்த பாடல்ல பல இடங்களிலே ஆனந்த ருத்ரேஸ்வரனுடைய அந்த திருநாமத்தை நமக்கு நினைவூட்டுகின்ற முகமாக ஆனந்தமலை ஆனந்தம் ஆனந்தம் என்ற சொல் பல இடங்களிலே கையாண்டிருக்கிறார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த மலைபோல்வோங்கும் அம்பல துமையானங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப ஆனந்த அமிழ்தம் ஊறி ஆனந்த நிறுத்தம் செய்யும் அங்கணன் கச்சி மூதூர் ஆனந்த ருத்ரேஸ்வர் அடியினைக்கு அன்பு செய்வான். ஆனந்தம் ஆனந்தம் என்று பெருமானை நோக்கி ஆனந்த ருத்ரேஷன் அந்த பேரை திரும்ப திரும்ப சொன்னா அகமகிழ்வாரான். இந்த செய்தி சேக்கடார் பெருமான் நமக்கு சொல்லி காட்டுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லுகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பறவையார்னு சொன்னா மனம் மகிழ்வாராம். அப்படி பறவையாரை அங்கே மனமகிழ்கின்ற காரணத்தினாலே தான் அங்கே பறவையாரை பற்றிய அந்த பறவை என்கின்ற சொல் பல இடத்திலே வரும்படியாக ஒரே பாடல பாடினார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அது சந்தி பிரிக்கின்ற பொழுது பொருள் வேறுபட்டாலும் சுந்தரரையே காப்பிய தலைவனாக வைத்து பாடுகின்ற காரணத்தினாலும் சுந்தரரை வணங்க வந்த பிறப்பை வலுத்துவாம் என்று கூறிய சேக்கிழார் பெருமான் அந்த சுந்தரர் மனம் குளிர்வதற்காக பறவையாருடைய நாமம் உச்சரிப்பு வரும்படியாக பறவை பறவை என்று பல இடத்திலே வரும்படியாக ஒரு திருப்பாடல் பாடியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல பேர்பறவை பெண்மையினில் பெரும்பறவை விரும்பும் அல்குள் ஆர்பறவை அனிதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை சீர்பறவை ஆயினாள் திருவுருவில் மென்சாயல் ஏர்பறவை இடப்பட்ட என்ன ஆசை எழுபறவை. சுந்தரமூர்த்தி சுவாமியோட மனோநிலையை சொற்கின்ற பொழுது அவள் பறவையாரால் ஈர்க்கப்பட்ட காரணத்தினாலே பறவை 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 என்று பல இடத்திலே பல முறை அங்கே அந்த நாமத்தை சொல்லுகிறார். இதே போலத்தான் இங்கே நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளும் ஆனந்தம் ஆனந்தம் என்று வரும்படியாக அங்கே பல இடத்திலே அந்த திருநாமத்தை சொல்கிறார். ஆனந்த மலை போல் ஓங்கும் அம்பலத்து மலை போன்று ஆனந்த மிகுதியாக பெருக்குகின்ற பொன்னம்பலத்தில் என அதுதானே இன்பப் பொருள். இந்த பொன்னம்பலத்தில் உமையாள் நங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப உமையாள் நங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப உமையாள் நங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப உமாதேவியர் ஆனந்த மகிழ்ச்சி போல. சில குழந்தைகள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒன்னொன்னு நினைச்சிட்டு இருக்கா. நீங்க ஆனந்த மகிழ்ச்சின்னு ஆனந்த மகிழ்ச்சி கொள்ளன்றார். இந்த ஆனந்த மகிழ்ச்சி என சொல்லக்கூடியது அகமகிழ்ச்சியும் புற மகிழ்ச்சியும். அந்த கருவிகள் உடலினாலே அங்கே மெய் அரும்ப குறுவியர்வை ஏற்பட கண்கள் கழிக்க இந்த மேனியெல்லாம் அந்த இன்பப் பொருளை அனுபவிக்கும். கண் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற அந்த மூன்றுமே இறைவனை நோக்கி 5 பேர் அறிவும் கண்களையே கொள்ள இந்த ஆன்மா அணிவிக்கும். அத்தோடு மட்டுமல்லாத அகமும் அனுப்பும். என் கண் குளிர உள்ளம் குளிர்ந்தனவே. எனவே அகமும் மகிழனும் புகமும் புறமும் மகிழனும். அதனால தான் திருமாளிகை தேவர் திருவிசைப்பாறை என் கண் குளிர உள்ளம் குளிர்ந்தனவே. எனவே அகக்குளிர்ச்சி புறக்குளிர்ச்சி இந்த இரண்டுமே. அதனால்தான் அழகா சொல்லி காட்டுகிறார். அங்கே சொல்லுகின்ற பொழுது ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப ஆனந்த மகிழ்ச்சி. எனவே அகமும் மகிழும் புறமும் மகிழும் கருவி கரணங்களும் மகிழும். என்ன அர்த்தம்? நாம் தேடி சிற்றின்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அது பசுகரணம், அது அவகரணம். பேரின்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அது சிவகரணம். எனவே அவகரணங்கள் கெட்டு சிவகரணங்கள் ஆகிவிட்டால் அது மகிழ்ச்சி. ஆன்மா அடைகின்ற அந்த இன்பம் இருக்கிறதே அது ஆனந்தம். ஆகையினாலே அங்கே நம்முடைய அகமும் புறம் அங்கே மகிழ்ச்சி எய்தும் என்பதை காட்டுவதற்காகத்தான் உமையாளங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப ஆனந்த அமிழ்தம் ஊறி ஆனந்த அமிழ்தம் ஊறி ஆனந்தம் என சொல்லக்கூடிய அமிழ்தம் ஊறுகின்றபடி அமிழ்தம் ஊறும். எப்படி திருமூலர் சொல்லி காட்டுவார். எப்படி புலியினை கண்டார்க்கு வாயிலே புனல் ஊறுகின்ற தன்மை போல
அம்பலத்தானை காணுகின்ற பொழுதே நாவிலே அமிர்தம் ஊற வேண்டும், இன்பமாகி அமிர்தம் ஊற வேண்டும். எனவே ஆனந்த அமிர்தம் ஊறி ஆனந்த நிறுத்தம் செய்யும், ஆனந்த நடனம் செய்யும். இந்த ஆனந்த நடனம் உயிர்களுக்கு அந்த போக நிலையை கூட்டி வைப்பதற்காக இறைவன் ஆடுகின்ற நடனம் ஆனந்த நடனம். எனவே ஆனந்தத்தை உயிர்களுக்கு கூட்டி வைப்பதற்காக செய்யக்கூடிய அந்த ஆனந்த நடனம் செய்கின்ற, ஆனந்த நிறுத்தம் செய்யும் யாரு? அங்கணன் கச்சிமூதூர். அந்த அம்பலவனே இங்கே ஆனந்த ருத்ரேஷன் என்ற நாமத்தோடு இருக்கின்ற அவன், இந்த கச்சிமூதூரில் இருக்கின்ற அந்த பெருமானை ஆனந்த ருத்ரேஷன் அடி இணைக்கு, அந்த ஆனந்த ருத்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய 2 திருவடி இணைக்கும். அன்பு செய்வாம், நாம் அன்பு செய்வோமாக என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஆனந்த ருத்ரேஷ பதிகத்திலே 10 திருப்பாடல்களிலே தனித்தனியாக என்னென்ன பலன் கிடைக்கும் என்று கூறிய ஆன்மா, அந்த ஈட்டிலே முடிக்கின்ற பாங்கு இருக்கிறதே, சிற்றின்பத்தை நாம் விட்டு பேரின்பத்தை எய்தினால் அகமும் புகழமும் ஆனந்தத்தில் திளைக்கலாம் என்று அந்த முடிக்கின்ற பாங்கு அருமையான ஒரு பாங்கோடு இந்த 11வது திருப்பாடலோடு இந்த திருப்பாடலை, இந்த திருப்பதிகத்தை முடிக்கிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். இந்த பதிகத்திலே நான் நன்றாக உற்று நோக்கினோம் என சொன்னார், எவைகளெல்லாம் நமக்கு கிட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் ஒவ்வொரு பதிகத்திலும் என்னென்ன பலன்கள், என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு பாடல்களிலும் ஈட்டிலும் நமக்கு அழகாக அங்கே நம்முடைய பெருமான் கூட்டி காட்டினார். இந்த முடிக்கின்ற பொழுது அது எத்தனை பேரின்பத்தை தரும் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆனந்தம் என்ற சொல்லை பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக அந்த ஆனந்தம் எப்படி என்றால், நமக்கு பரவசம் தருகிறது, பேரின்பம் தருகிறது என சொன்னார். உதாரணமாக மயில் ஆடுவதை நாம் காணுகின்ற பொழுது நமக்கு இன்பம் எய்தியது என சொன்னால் மயிலை பார்த்து கொண்டே இருப்போம், கண்ணை எடுக்க மாட்டோம். இதே போல் ஆனந்தத்தை நமக்கு தருகின்ற அந்த அம்பலவனை நாம் காணுகின்ற பொழுது, ஆனந்த ருத்ரேஷனை காணுகின்ற பொழுது அவன் கண்ணை நாம் எடுக்காமல் பார்த்து கொண்டிருப்போம். இது அப்பர் பெருமானுடைய அனுபவ வாக்கு. அவனை கண்ட பின்பு நான் வேறு என்ன காண்பது என சொல்லி காட்டுவார். தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாறுக்கும் காண்பறியான், பொடிக்கொண்டு அணிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. அவனுடைய ஆடையை கண்டாலே மற்றவற்றை காண எனக்கு தோன்பது இல்லை. அந்த அளவுக்கு அது பரவசத்தை தருகிறது என்று சொல்லி காட்டுகிறார். சரி, அவனது திருவாய் எப்படி இருக்கிறது? என்னை பார்த்து நீ எப்பொழுது வந்தா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். ஒன்று இருந்து நினைமின்கள் உண்டமக்கு ஊனம் இல்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமின் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. நம்மை பார்த்து என்று வந்தா என்று கேட்பதை போல அவன் குமிழ் சிரிப்பு அமைந்திருக்கும் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அந்த அம்பலவனை சென்று நாம் வணங்கினோம் என சொன்னால் அந்த பேரானந்த மகிழ்ச்சியிலே நாம் திளைக்கலாம். இந்த 10 பாடல்களிலும் எதையெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார், எல்லோரும் வணங்கிட வாழலாம். மின்னல் கொடி போன்ற பெண்களால் வரக்கூடிய அந்த மன ஓட்டத்தை கெடுக்கலாம். நாம் வருந்தாமலே 64 கலைகளையும் கற்கலாம். எண்ணிவைகளெல்லாம் கைகூடும். 100 ஊழி காலமும் புகழோடு வாழலாம். குறையுடைமை, தவம், அறிவு, ஒழுக்கம், புத்திரம், மித்திராதிகள் குறைவற்ற செல்வம் யாவும் நமக்கு கிடைக்கும். ஆசையாகிய வேரை கலந்தெடுக்கலாம். வெந்நீர் அணிந்து வெந்நீரை அணிந்து கொண்டு ருத்ராட்சம் தாங்கிக் கொண்டு 5 எழுத்து ஓதுகின்ற புனிதர்களோடு சேர்ந்திருக்கலாம். பிரம்மன், மால், இந்திரன் முதலிய தேவர்களும் வணங்க நாம் அமர்ந்திருக்கலாம். பிறப்பு இறப்புகளில் இருந்து விடுபடலாம். பெண்களுடைய மையலில் இருந்து நாம் விடுபடலாம். மேலும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்கின்ற அத்தனையிலும் இருந்து விடுபடலாம். 4 வேதங்களாலும் உணரப்பட முடியாத அந்த பெருமானை நாம் உணரலாம். இத்தனையும் பெறுவதோடு முடிவிலே நீங்கள்
ஆனந்த வெள்ளத்திலே நீங்கள் திளைக்கலாம், அந்த ஆனந்த ருத்ரேசனை வழிபடுங்கள் என்று நம்மையும் சேர்த்து அன்பு செய்வாம் என்று நம்மை சேர்த்து சொல்லுகிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். இப்படி 11 திருப்பாடல்களிலும் உயிர்கள் எய்த வேண்டிய பேறுகள் எவை என்பதையும், அது ஆனந்த ருத்ரேசனை வணங்கினால் கிடைக்கும் என்பதையும் அழகாக எளிய தமிழிலே, இனிய தமிழிலே நாம் சுவைத்து இன்புறும்படியாக இந்த 11 திருப்பாடல்களை தந்தருளி இருக்கிறார். ஆனந்த மலைபோல் ஓங்கும் அம்பலத்து உமையாள் நங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப ஆனந்த அமிழ்தம் ஊறி ஆனந்த நிறுத்தம் செய்யும் அங்கணன் கச்சி மூதூர் ஆனந்த ருத்ரேசன் அடி இணைக்கு அன்பு செய்வான் என்று இதிலே நம்முடைய அம்பலவாணனையும் சேர்த்து இங்கே கூறியிருப்பது ஈற்றுப்பாடலே ஒரு சிறு சிந்தனைக்கு உரியது. நம்முடைய அம்பலவாணனை இங்கே இழுத்து அங்கே பேசியிருக்கிறார். ஆனந்த ருத்ரேசனை பேசுகின்ற பொழுது ஈற்று பாடலிலே ஆனந்த நிறுத்தம் செய்யும் அம்பலவன் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த அம்பலவனை அங்கு குறிப்பிட்டிருக்கின்ற காரணத்தினாலே சிறிது நேரம் அந்த அம்பலவாணனை பற்றிய ஒரு அருமையான ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அம்பலவாணனை பற்றிய ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் அம்பலவாணனை கூறினார் என சொன்னார், மாதவ சிவஞான சுவாமிகள் தமிழ் மொழியிலும் பாண்டித்துவம் பெற்றவர்கள், வடமொழியிலும் பாண்டித்துவம் பெற்றவர்கள். தமிழ் மொழியிலே பற்று மிகுந்திருந்த காரணத்தினாலே தான் அவரை, தமிழிலே வல்லவராயிருக்கின்ற காரணத்தினாலே தான் அவரை அகத்தியர் அம்சம் என்று சொல்லி காட்டுவார்கள். தமிழ் மீது இருக்கின்ற பற்றின் காரணத்தினாலே தான் தமிழிலே எல்லாம் இருத்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் மொழியிலே இல்லாத பாடியத்தை தந்தருளினார். அத்தோடு மட்டுமல்லாது அந்த ஸ்லோக பஞ்சகம் என சொல்லக்கூடிய அருதத்த சிவாச்சாரியாருடைய வாக்கும் தமிழிலே இருத்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் அருதத்த சிவாச்சாரியாருடைய அந்த ஸ்லோக பஞ்சகத்தை மொழிபெயர்ப்பு செய்தார். எனவே இறைவனை பேசுகின்ற பொழுது அவன் தமிழளிக்கும் பெருமான் என்று மணிவாசக பெருந்தகை சொல்லி காட்டுவார். தமிழளிக்கும் பெருமான். திரு அம்மாநிலை சொல்லுகின்ற பொழுது தமிழ் என்றாலே சிவன், குழுமையான தமிழை தந்தது சிவமே என்று சொல்லி காட்டுவார். திரு அம்மானையில அழகாக மணிவாசக பெருந்தகை விண்ணாளும் தேவர்க்கு மேலான வேதியனை, வானிலே இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் மேலான வேதியனை, வேதியன் என்பது வேதத்தை குறித்து ஞானம் நிரம்பியவன் அர்த்தம். வேதியன், வேதியன் ஞானம் நிறைந்தவன். மன்னாடும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, மண்ணிலே இருக்கின்ற மன்னர்களுக்கெல்லாம் மாட்சிமைக்குரிய, அவர்களும் வணங்குவதற்குரிய பெருமையிலே உடையவரும், தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டான, இதான் ரொம்ப முக்கியம். இந்த மற்ற அடிகளுக்கு நான் பொருள் சொல்லிவிட்டு இந்த தன்னார் தமிழ் அளிக்கும்ங்கிறத நான் கொஞ்சம் விளக்கி பேசினேன். பெண்ணாளும் பாகனை, பெண்ணை தன்னுடைய வாம பாகத்துல வைத்திருக்கின்ற அந்த பெருமானை பேணும் பெருந்துறையில், எல்லோராலும் பேணப்படுகின்ற பெருந்துறையிலே இருக்கின்ற அந்த பெருமான் கண் ஆர் கடல் காட்டி, கண்ணார் கடல் காட்டினா கண்கள் காணும்படியாக கடல் காட்டின்னு எப்படி மேலோட்டமாக சொல்லக்கூடாது. காரியத்திலே கண்ணாயிரு என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே கண்ணார் கடல் என்பது சிவத்தை அடைய விரும்புகின்ற ஆன்மாக்களுக்கு தியான பொருளாக அவன் திருவடி தான் இருக்கும். அடியார்களுக்கு தியான பொருளாக அந்த திருவடி தான். அதான் கண்ணார் கடல். அந்த திருவடியை காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணா மலையானை பாடுதுங்கான் அம்மானாய். இதுல தன்னார் தமிழ் அளிக்கும், தன்னார் தமிழ் அளிக்கும். தன்னார் தமிழ் அளிக்கும் என்பதற்கு தன்மை என்பது குளிமை. தமிழுக்கு சொல்லக்கூடிய அடைமொழி தன்னார் தமிழ் அளிக்கும். இந்த தமிழ் என சொல்லக்கூடியதனுடைய ஒரு இனிமை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதன் பொருளை நுகர்வதற்கும் இனிமையாக இருக்கும். அதன் பொருளை நுகர்வதற்கும் இனிமையாக இருக்கும். அதனால்தான் கேட்டற்கும் பேசுவதற்கும் அதன் பொருளை நுகர்வதற்கும் இனிமை உள்ளவன். அதனால் தன் ஆர் குழுமை புரிஞ்சிய தமிழ் அளிக்கும், அந்த தமிழை தந்த தன்பாண்டி நாடானை. சில பேர்கள் தவறாக தன்னார் தமிழளிக்கும் பாண்டி நாடுன்னு பொருள் எடுத்துருந்தாங்க.
ஆனா தண்டபாணி தேசிகர் அது சிறப்பில்லைன்ட்டார். தன்னார் தமிழளிக்கும் தென்பாண்டி நாட்டான என்று திருச்சிற்றம்பலத்தானைத்தான் எடுத்தல் வேண்டும். எனவே நாட்டிற்கு அந்த அடையை தன்னார் தமிழ் என்பதை நாட்டிற்கு கூட்டுதலை விட இறைவனுக்கு ஏற்றி உணர்த்துதலே சிறப்பு என்று தண்டபாணி தேசிகர் உரையில் எழுதிட்டார் குருவர்கள் விளக்கத்துல. எனவே தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டார். இறைவன் குழுமையான தமிழை தந்தவர். எப்படி? அகத்தியருக்குத்தான் தமிழ் இலக்கணங்களை போதனை செய்தார். மாரியும் கோடையும் வார்கனி தூங்கன் என்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. தமிழையும் வட சொல்லையும் தான் இறைவன் அம்மைக்கு முதல்ல உபதேசம் பண்ணுவாராம் ஊழி காலத்தின் பின்னே. அந்த தமிழ் மேல் அவ்வளவு பற்று. அந்த தமிழிலே இறைவன் செய்திருக்கின்ற தன்னார் தமிழளிக்கும் இறைவன் தமிழுக்கு கொடுத்திருக்கின்ற நூல்கள் எவையெல்லாம் என்று பார்க்கணும். இந்த தன்னார் தமிழ் என்பதை மணிவாசக பெருந்தகையினுடைய உள்ள குறிப்பு இறையனார் களவியலை குறித்தது. இறையனார் களவியலை குறித்ததுதான் தன்னார் தமிழ். ஏன்னா தமிழ் அகத்துறையில இலக்கண நூல்கள் அந்த பொருள் அதிகாரத்தை பேசுகின்ற அந்த இலக்கண நூல் இல்லாத காரணத்தினாலே அந்த அகத்துறை நூலை இறையனார் களவியலை தந்தது நம்முடைய சொக்கநாத பெருமான். அந்த செய்தி உங்களை எல்லோருக்கும் தெரியும். அந்த சொக்கநாத பெருமான் இறையனார் களவியல் தந்தார். 40 சூத்திரங்கள் களவியலிலும் 20 சூத்திரங்கள் கற்பியலும் உள்ளது. அதற்கு உரை சொன்ன நக்கீரர் உரையே மேலானது என்பதை முருகப்பெருமானே ஊமை குழந்தையாக வந்திருந்து அங்கே உண்மையை உணர்த்தியது. எனவே இறையனார் களவியல். ஏன் மணிவாசக பெருந்தகையினுடைய உள்ள கடக்கையிலே தன்னார் தமிழளிக்கும் என்பதை அந்த இறையனார் களவியல் நூலை குறித்தது என சொன்னால் இதை கருத்தாக வைத்துக் கொண்டுதான் இறையனார் களவியல் என சொல்லக்கூடியது அது இலக்கணம். அது வளமை வருவதற்காக இலக்கியமாக திருக்கோவையார் பாடலாம். திருக்கோவையார் என்பது எது? இறையனார் களவியலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சூத்திரத்தினுடைய விளக்கத்தை தருவதுதான் திருக்கோவையார். எனவே திருக்கோவையார் என்ற அந்த இலக்கியத்திற்கு அரணாக இருப்பது இறையனார் களவியல். ஆகையினால்தான் மணிவாசக பெருந்தகை குறிப்பிட்டு பாவை பாடிய வாயினால் கோவை பாடுகிறார். அடுத்து இறைவன் தமிழுக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை குறுந்தொகை. இந்த குறுந்தொகை இறைவன் கொடுத்த ஒரு பெருந்தொகை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என சொல்லக்கூடிய அந்த குறுந்தொகை பாடல் அது அகத்துறையிலே உள்ளது. இறைவன் கொடுத்தது அத தன்னார் தமிழளிக்கும். மூன்றாவதாக எடுத்துக்கொண்டால் இறைவனானவன் அடுத்த கொடுத்த தமிழுக்கு ஒரு கொடை திருமுக பாசுரம். திருமுக பாசுரம் என்பது நம்முடைய திரு ஆலவாய் உடையார் சேரமான் பெருமானுக்காக பானபத்திரருக்கு பொருள் கொடுப்பதற்காக வரைந்த மடல். பானபத்திரரிடம் கொடுத்து சேரமான் பெருமான் நாயனாரிடம் காட்டி பொருளை பெற்றுக்கொள் என்று மதிமலி புரிசை என சொல்லக்கூடிய திருமுக பாசுரத்தை தந்தருளினார். ஆக இறையனார் களவியல் தந்திருக்கிறார், குறுந்தகை தந்திருக்கிறார், திருமுக பாசுரத்தை தந்தார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே இந்த ஈற்றுப்பாடலே நம்முடைய மாத சிவஞான சுவாமிகள் கூறியதனுடைய ஒரு நோக்கம் அந்த ஆனந்த ருதேசர் குறிப்பிடும் போது அம்பலவனை குறிப்பிட்டதற்கு காரணம் அவன் மீது நீங்கள் அன்பு வைத்தால் அவன் எளியனாக உனக்கு அருள் செய்வான், ஆனந்தத்தை கொடுப்பான் என்று பொருள்பட அங்கே திருச்சிற்றம்பலத்தானே உணர்த்தினார். திருச்சிற்றம்பலத்தான் என்று கூறிய உடனே நமக்கு எது நினைவுக்கு வர வேண்டும்? அவன் அடியவர்களுக்கு எளியவன், தன் மேல் அன்பு செய்து விட்டார், தன்னை நினைத்தால் அவர்களுக்கு எளிமையாக இருப்பார். எத்துணை அரிய நீ எளியானார் அப்பர் பெருமான், எத்தனை அரிய நீ எளியானார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே என்ன தன்மையன் என அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானைங்கிறார். எளிமையாக வந்தவன் என்று காட்டுவதற்கு காரணம் திருச்சிற்றம்பலத்தானே தமிழுக்கு வழக்கம் சேருவதற்கு ஒரு வெண்பா அளித்திருக்கிறார். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கை சீட்டு படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து
முத்தி கொடுக்க முறை. இது தமிழுக்கு வழப்பம் சேர்க்கின்ற, இறை உண்மையை உணர்த்துகின்ற அருமையான திருப்பாடல். இது கைச்சீட்டு என்று சொல்வது உண்டு. கைச்சீட்டு என்றால், இந்த கைச்சீட்டு என்பதற்கு கை நறுக்கு என்று நம்முடைய தமிழ் அகராதியில போட்ட கை நறுக்கு, கையில கொடுத்து விடுறது. நறுக்கு என்பது முழு ஓலையிலே இருந்து எழுதுவதற்காக நறுக்கி நறுக்கி எழுதப்படும். இப்படி ஒரு கை ஒரிஜினல் அளவில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு இந்த கையளவு இருக்கும்படியாக நறுக்கி நறுக்கி எடுப்பதுதான் அங்கே கை நறுக்கு என சொல்லக்கூடிய ஓலை. ஓலை என்றால் செய்தி. இன்னைக்கு யாருக்காவது உனக்கு ஓலை வந்துட்டான்னு கேட்பாங்க. எனவே ஓலை என்பது ஒரு செய்தியை அனுப்பக்கூடிய ஒன்று. அதனால கை நறுக்குன்னு பேர். இது கடிதம் போல்வது, செய்தியை அனுப்புவது. இந்த ஓலையிலே கைச்சீட்டு கொடுத்தது இப்படி பல இடங்களிலே நம்முடைய இலக்கியங்களிலே வருகிறது. சிலப்பதிகாரத்திலே கோவலன் தன்னை விட்டு பிரிந்த காரணத்தினாலே மாதவி மனம் உடைந்து கோவலனுக்கு இதே மாதிரி ஒரு செய்தி அனுப்புறார். அது கைச்சீட்டு ஒன்று கொடுத்து அனுப்புகிறாள் ஒருவன் மூலமாக. அங்கே சிலப்பதிகாரத்தில் வருது. ஆனால் அவளது ஊழின் வசம் எழுதுவது யார் என்பதை கீழே குறிப்பிட மறந்து விட்டாள். அதுதான் பெரிய சிக்கலாயிற்று. எனவே மாதவி எழுதிய ஒரு கைச்சீட்டு ஒன்று இருக்கிறது. இதே போன்று வாதவூரடிகள் திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பொழுது அரிமர்த்தன பாண்டியனானவன் கஜானாவில் இருந்து எடுத்துக்கொண்ட பொருள்களை எல்லாம் குதிரை வாங்காது சிவாலயத்திற்கும் சிவனடியார்களுக்கும் செலவிட்டான் என்பதை அறிந்து, நீ செய்த காரியம் நன்று, உடனே மதுரை வந்து சேரும் என்று ஒரு ஓலை அனுப்பினார். அது ஒரு கைச்சீட்டு இருக்கிறது. இதே போல சேரமான் பெருமான் நாயனாருக்கு மாணவத்தினருக்கு பொருள் கொடுக்கும்படியாக ஆலவாய் உடையார் எழுதிய திருமுக பாசனம் இருக்கிறது. இங்கே நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் நம்முடைய குற்றங்குடி உமாவதி சிவாச்சாரியாருக்கு ஒரு கைச்சீட்டு எழுதி பெற்றான் சாம்பன் மூலமாக கொடுத்து அங்கு அனுப்புகிறார். பெற்றான் சாம்பான் என்பவன் தில்லை அம்பலவாணனிடத்தே பேரன்பு பூண்டவன். அப்படி பேரன்பு பூண்டிருக்கின்ற அந்த பெற்றான் சாம்பன் அங்கே அகம் மகிழ்ந்து இறைவனை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் அங்கே அவனுக்கு என் மீது அன்பு கொண்டிருக்கின்ற அந்த அன்பை காட்டுவதற்கு எனக்கு அடியவனாக இருக்கின்ற உமாவதி சிவத்திற்கு நீ தொண்டு செய் என சொல்ல, உடனே உமாவதி சிவாச்சாரியார் தங்கி இருக்கின்ற அந்த இடத்தில் பூஷணை செய்ய தங்கி இருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று உமாவதி சிவாச்சாரியார் நிவேதனம் தயாரிப்பதற்கு வேண்டிய நிவேதனத்திற்கு வேண்டிய அந்த விறகுகளை எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு நாள் மழை பெய்கின்ற காரணத்தினாலே அந்த விறகுக்கட்டை கொண்டு வருவதற்கு பெற்றான் சாம்பன் தாமதித்தான். அதனால் நிவேதனம் தாமதித்தது. உமாவதி சிவாச்சாரியார் நிவேதனம் ஏன் தாமதித்தது என கேட்க, தினமும் விறகு கொண்டு வந்து போடுகிற சாம்பன் அவன் இன்று வரவில்லை. தினமும் போடுகிறானான்னு கேட்டார் உமாவதி சிவாச்சாரியார். ஆமாம், தினமும் போடுகிறான். கூலி கொடுத்தாரோ அவன் பெறுவது இல்லை. இந்த மழை காரணத்தால் தாமதமானது என்று வியந்தார். உடனே நம்முடைய அம்பலவாணன் ஒரு கைச்சீட்டு ஒன்று எழுதி நம்முடைய பெற்றான் சாம்பனிடம் கொடுத்து, இதை உமாபதி சிவாச்சாரியிடம் கொடு என்று கூறினார். உடனே அதை வாங்கி பெற்றுக்கொண்டு தலையிலே வைத்துக்கொண்டு பெற்றான் சாம்பன் உமாபதி சிவாச்சாரியிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதிலேயே உமாபதி சிவாச்சாரியருக்கு அருளாணையிட்டிருப்பதை அவர் பார்க்கிறார். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியின் விஷை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை. எனக்கு ஒரு சிறப்பு சிந்தனையாக இந்த திருப்பாடலுக்கு ஒரு சிறு விளக்கத்தை சொல்றேன். அடியார்க்கு எளியன், இறைவன் வந்து மேலுக்கு மேலானவன். எத்துணை அரியணை எளிய ஆனால் அப்பர் பெருமான் குறிப்பிட்டு காட்டினார். அடியவர்களுக்கெல்லாம் எளிமையாக இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விரும்புகின்ற இடத்திலெல்லாம் அங்கே பார்த்தனா பெருமானே அந்த திருமுதுகுன்றத்திலே பொன்னை கொடுக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது திருப்புகழிலும் அங்கே செங்கற் கட்டிகளை செம்பொன் கட்டிகளாக மாற்றுகிறார். திரு ஓணக்காந்தன் தளியிலையும் அந்த புளியங்காயெல்லாம் பொற்காய்களாக விடும்படியாக செய்கிறார். எத்தனை எளிமையாக இருக்கிறார்.
அத்தோடு மட்டுமல்லாது சுந்தரன் மனம் கவலைப்படுகிறான் என்பதற்காக எளிமையாக தானே இரவிலே நடந்து திருவடி தோய திருவாரூரிலே தூது சென்றான். அப்பர் பெருமானுக்கும் அப்படித்தான். நீ எதற்காக சிரமைப்படுகிறாய்? கைலை காட்சியை உனக்கு திருவையாறிலே காட்டுகிறேன் என சொல்லி திருவையாறிலே கைலை காட்சியை காட்டினார். இதே போல நம்முடைய வரகுண பாண்டியனுக்கு கைலை காட்சியினை மதுரையிலேயே காட்டினார். இதே போன்று மணிவாசக பெருந்தகைக்கு அவரது பக்குவத்தை அறிந்து நம்முடைய பெருமான் கையிலே இருந்து தானே புறப்பட்டு குரு வடிவமாக அங்கே ஆட்கொண்டார். நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டினார். இப்படி அடியார்களுக்கெல்லாம் எளியவன். அவன் யார்? சிற்றம்பலவன். உயிர்களெல்லாம் ஏறுவதற்காக அறிவு மயமாகிய ஞான மயமாகிய அந்த அம்பலத்தில் ஆடுவோம். சித் அம்பலத்தில் ஆடுகின்ற கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. எப்பொழுதுமே ஒரு கடிதம் எழுதுகின்ற பொழுது யார் எழுதுவது, யாருக்கு எழுதுவது, என்ன செய்தி செய்ய வேண்டியது, இதை சொல்லணும். அப்ப யார் எழுதுது? அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன். யாருக்கு எழுதியது? கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. கொற்றங்குடிக்கு நான் ஒரு செய்தி சொல்ல போனேன். படியின் மிசை. ஏன்னா இந்த திரு வெண்பாவிற்கு, வெண்பாயாப்பில் அமைந்திருக்கிற வெண்பாவுக்கு பொருள் தெரியணுங்கிறதுக்காக ஞாபகம் ஊட்டுறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். படியின் மிசை பெற்றான் சாம்பான். படியின் மிசை என்றால் என்ன பொருள் என்றால், படி என்பது உலகை குறிக்கிறது. மிசை என்றால் உலகிலே இருக்கின்ற. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான். மலரிலே வீற்றிருக்கின்ற. மலர் மிசை ஏகினான், மலரிலே வீற்றிருக்கின்ற. அது இருபொருள். மலர் மிசை ஏகினான் 1008 இதழ்களை உடைய அந்த சகசர தாமரையிலே எழுந்தருளி இருக்கிற என்ற பொருள் உண்டு. திருமாலாகிய அந்த ஹிருதயத்தானமாகிய அந்த இதய தாமரையில் எழுந்தருளி இருக்கின்ற. எனவே இங்கே படியின் மிசை என்றால் இந்த உலகிலே தங்கி இருக்கின்ற, இந்த உலகிலே இருக்கின்ற. ஏன் உலகிலே இருக்கின்றேன்னு சொல்றார்? இந்த உலகிலே இருக்கின்ற பெற்றான் சாம்பானை நீ சோபுரத்திற்கு அனுப்பு என்பதற்காகத்தான். இப்போ இந்த உலகத்துல இருக்கிறான், ஆனால் அவனை எங்க சோபுரத்துக்கு அனுப்பணும். அதுக்காகத்தான் இந்த உலகிலே இருக்கின்ற படியின் மிசை பெற்றான் சாம்பானை. பெற்றான் சாம்பானை. இந்த படியின் மிசை பெற்றான் சாம்பானை என்ன செய்து அழகாக சொல்லி காட்டு. படியின் மிசை பெற்றான் சாம்பானை. படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதம் அற. பேதம் அற, இதான் ரொம்ப முக்கியம். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தருசக்தி பின்னமிலான் எங்கள் பிறான். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார, இந்த உயிர்கள் எல்லாம் சிவமாய் தன்மையை பெறுதல் வேண்டும். ஆனால் பெற்றான் சாமன் இன்னும் மானுடத்தன்மையிலே இருக்கின்றான். அவனை சிவமாம் தன்மையிலே ஆக்குதல் வேண்டும். பேதம் அற, நான் வேறு அவன் வேறு என்பது அல்லாமல் அவனை சிவமாம் தன்மையாக்க. அந்த ஆன்மாவானது சிவம் வேறு, சிவம் வேறு, தான் வேறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அவனே சிவமாக இருக்கும்படியாக பேதம் வரும்படியாக பேதமர தீக்கை செய்து. இந்த தீக்கை செய்து ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல கவனமாக கொள்ள வேண்டிய பொருள் நான் சிந்தனைக்கு எடுத்துக்கிறது தான். ஏன் நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் பெற்றான் சாம்பானுக்கு நேரடியாக முக்தி கொடுக்காமல் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் மூலம் ஏன் சொல்றாரு என சொன்னால், குருவினால் தான் ஒரு ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கும். குருவின்றேல் முக்தி இல்லை. ஆகையினாலே ஒரு குருவினால் தான் முக்தி கிடைக்கும் என்பதை உலகோருக்கு காட்டுவதற்காகத்தான் உமாபதி சிவாச்சாரியாரை குருவாக அனுப்பி நீ தீட்சை செய். தீட்சை செய்து, தீட்சை என்ற பொருள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பேதமர தீட்சை. தீட்சை தீ கெடுத்தல், ஷை கொடுத்தல். தீ கெடுத்தல் பசுபோதத்தை கெடுத்தல், கை கொடுத்தல் சிவத்துவத்தை கொடுத்தல். பசுபோதத்தை கெடுத்து சிவத்துவத்தை கொடுப்பதற்கு தீட்சைன்னு பேர். அது குருவினால் தான் முடியும். அந்த குரு எப்படிப்பட்ட குரு?
இறைவன் நேரடியாக வந்தால் அது ஆவேச குரு, வேறொருவரை அனுப்பி குருவாக அனுப்பினால் அதிர்ஷ்டேய குரு. இங்கே நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய அதிர்ஷ்டேய குருவாக மாறி அனுப்பி அங்கே பெற்றான் சாம்பனுக்கு அங்கே முக்தி கொடுக்க போறார். எனவே குருவினால் தான் ஒரு ஆன்மாவை முக்திக்கரையில் சேர்க்க முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் உமாபதி சிவாச்சாரியார் மூலம் செய்தார். ஏன்னா சில பேர் நினைக்கிறான், ஏன் சிவம் நேரடியாக முக்தி கொடுக்கல, உமாபதி சிவாச்சாரிக்கு ஏன்னு சொன்னா குருவினால் தான் முக்தி என்பதை காட்டுவதற்காக அங்கே தீட்சை செய்து முக்தி கொடுக்கை முறை. முத்தி கொடுக்கை முறை ஏன் முத்தி கொடுக்கை முறைன்னா, இறைவன் யாரை விரும்புறான்னு சொன்னா, தன்னுடைய அடியவர் மேல் எவர் அன்பு செலுத்துகிறாரோ அவர்களை பிடிக்கும். தனக்கு அடிமைப்பட்டவனை விட, நல்ல கவனமா கேட்க வேண்டிய பகுதி, தனக்கு அடிமைப்பட்டவனை விட தன்னுடைய அடியவர்களுக்கு அடிமைப்பட்டவன் மேல்தான் ரொம்ப சிவனுக்கு உரிமை. அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னார், அடியவர்களுக்கும் அடியேன். இங்கே நம்முடைய பெற்றான் சாம்பன் என்னுடைய அடியவனாகிய குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியருக்கு அடிமை தொண்டு செஞ்சார். ஆகையினால் முத்தி கொடுப்பது முறை சொல்லி காட்டி எம் அடியவனுக்கு அதுக்கு முக்தி கொடுக்கை முறை. இதிலே ஒரு பெரிய உண்மை ஒழித்திருக்கிறது. என்ன உண்மை ஒழித்திருக்கிறது என சொன்னால், ஒரு ஆன்மாவுக்கு குருவினால் தான், தீட்சையினால் தான் முக்தி பெற முடியும் என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. மற்றொரு பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், குரு என சொல்லக்கூடியவர் உயிர்களை எல்லாம் முக்தி பேற்றில் செலுத்துவதற்காக வந்தாரே அன்றி, அவர் உபதேசிக்கின்ற உபதேசமோ அல்லது ஞானாசிரியன்மார்களோ அவர்களுக்காக உபதேசத்தை செய்யவில்லை, அவர்களுக்காக வழிபாடு செய்யவில்லை. ஞானாசிரியன்மார்கள் குரு அத்தனை பேர்களும் உயிர்களை முக்தி பேரில் செல்வதற்காகத்தான் இந்த பூ உலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற உண்மையை காட்டுவதற்காகத்தான், பெற்றான் சாம்பானை முக்தி பேரு செலுத்துவதற்காகத்தான் உமாபதி சிவாச்சாரியர் இங்கே இருக்கிறார் என்று குருவினது தலையாய நோக்கம் உயிர்களை முக்தி பேற்றில் செலுத்துவது. உயிர்கள் பொருட்டே இந்த குருமூர்த்திகள் இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தலையான கருத்து நமக்கு தெரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அழகாக அங்க பெற்றான் சாம்பானுக்கு நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் மூலமாக அங்கே முக்தியை கொடுக்கிறார். எனவே இந்த உயிர்கள் அனைத்து இந்த முக்தி பெயரிலே பெற்று குருவினால் அனுப்பப்பட்ட ஆன்மாக்கள் முக்தி பெயரை பெற்ற பின்பு அந்த இன்பப் பொருளாக சிவத்தை எப்படி அடைந்து அது ஆனந்தத்தில் இருக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த திருச்சிற்றம்பலத்தானை நினைவூட்டி அந்த ஆனந்த ருத்ரேசனை வணங்குங்கள், நீங்கள் ஆனந்த மகிழ்ச்சி பூக்க இருக்கலாம் என்று அழகாக அங்கே கூறி காட்டுகிறார். எனவே இங்கே இந்த அம்பலத்தான இன்பப் பொருளாக வைத்து அந்த இன்பப் பொருளை நாம் அனுபவிக்க ஆனந்த ருத்ரேசனை சென்று வழிபடுதல் வேண்டும் என்று நம்மை ஆற்றுப்படுத்துவதற்காக அடியனைக்கு அன்பு செய்வாம் என்று நம்மையும் சேர்த்து அங்கே குறிப்பிடுகிறார் என சொல்லி இந்த திருப்பாடலை ஒரு முறை நான் படித்து நிறைவு செய்கிறேன். ஆனந்த மலைவோல் ஓங்கும் அம்பலத்து உமையாளங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப ஆனந்த அமிழ்தம் ஊறி ஆனந்த நிறுத்தம் செய்யும் அங்கணன் கச்சி மோதூர் ஆனந்த ருத்திரேஷன் அடி இணைக்கு அன்பு செய்வாம் என்ற இந்த 11வது திருப்பாடலோடு கட்சி ஆனந்த ருத்திரேஷன் பதிகம் அங்கே நிறைவு பெற்றது என கூறி, அடியேனுக்கு உள்ளின்று உணர்த்தி திருவருள் பாலித்த ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அந்த வணங்கிக் கொண்டு இந்த நூல் பூர்த்தி செய்வதற்கு துணை நின்ற குருவருளையும் திருவருளையும் அடிய நன்றி உணர்வோடு வணங்கிக் கொண்டு இந்த அளவிலே கட்சி ஆனந்த ருத்திரேஸ்வர் பதிகம் நிறைவு பெற்றது என்பதை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்க மன்னவன் செங்கோல் மலைமுகில் வாழ்க நான்மறை வாணர்கள் நானிலம் வாழ்க வைதிக சைவ மலர்த்திரு வாழ்க அஞ்செழுத்து உண்மை நல் மந்திரம். திருச்சிற்றம்பலம்.